இன்று உலகில் காணப்படும் மற்றொரு பெரிய பிரச்சனை பிரிவினைகளின் காரண கர்த்தாவான பாரபட்சம். நாம் அனைவரும் மனிதர்கள் என்பதை விட்டு ஜாதி, படிப்பு, பட்டம், பதவி, இனத்தார், என் நாட்டார், மிக முக்கியமாக ஏழை, பணக்காரர் என்றவைகளின் அடிப்படையில் பிரிவினை பாரபட்சமான நடவடிக்கை. மனித மனங்களை பிரிக்க இது ஒரு வஞ்சக வலை. இதை எவ்வாறு சரி செய்ய முடியும்? பதிலை இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போமா? பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் சோதிக்கிறார். குறிப்பாக மற்றவர்களை குறித்து நம்முடைய மனப்பான்மை என்ன, மற்றொரு இடத்துல எப்படி நாம் செயல்படுகிறோம் என்பதன் மூலமாகவும் நம்முடைய விசுவாசம் உண்மையானதானா என்பது சோதிக்கப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்திலே முதல் 13 வசனங்களில் சமுதாயத்தில் வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறவர்களோடு கூட நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்களை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பதை சோதிக்கிறார். ஒரு செல்வந்தரை எப்படி நீங்கள் கையாளுகிறீர்கள்? ஒரு ஏழையை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? சாதாரணமான ஒரு மனிதனை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கும் பொழுது எப்படி அவரோடு கூட நீங்கள் பழகுகிறீர்கள் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். ஏழ்மையோடும் செல்வ செழிப்போடும் இது தேவனுடைய யுத்தம் என்று கூட சொல்லலாம். ஏழ்மையோ செல்வ செழிப்போ இரண்டுமே சாபமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. மனித சமுதாயத்தின் மேலே இருக்கும் சாபங்களிலே ஒன்று ஏழ்மையும் செல்வ செழிப்பும். நீதிமொழிகள் 8:30 கூறியிருப்பதை கவனியுங்கள். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். சுசேஷத்தால், அதாவது கர்த்தருடைய வசனத்தால் சந்திக்கப்படுவதற்கு கடினமான மக்கள் என்று சொன்னால் ஒன்று மிகவும் ஏழையாயிருப்பவர்கள் மற்றும் செல்வந்தர்கள். இன்று உலகத்திலே உண்மையான பிரச்சனை செல்வத்தின் ஏற்றத்தாழ்வுதான். இன்றைய பிரச்சனை அரசியல் கட்சிகளுக்கு இடையே இல்லை, இனங்களுக்கு இடையே கூட இல்லை. உலகில் உள்ள பிரச்சனை செல்வத்தின் ஏற்றத்தாழ்வு என்று சொன்னால் மிகையாகாது. உதாரணமாக இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள்படி 145 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 6.7% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் பட்டினியால் வாடுகிறார்கள். இன்று செல்வந்தர்கள் கொண்டிருக்கும் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் தேவைக்கு மிக அதிகமாய் செல்வத்தை வைத்திருப்பவர்களோடு கூட இதை ஒப்பிட்டு பாருங்கள். யாக்கோபு இந்த நிருபத்திலே கடவுள் இந்த பிரச்சனை துரத்துகிறார் என்று கூறுகிறார். அவர் ஏழைகளின் பக்கம் இருக்கிறார். இதை சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு உலகத்திற்கு வந்த பொழுது அவர் ஒரு பணக்காரனின் பையன் அல்ல. அவர் வாயிலே வெள்ளி கரண்டியுடன் பிறக்கவில்லை. அவர் வறுமையில் பிறந்தார். அவர் இரவல் வாங்கிய தொழுவத்திலே பிறந்தார். அவருடைய பேச்சை கேட்க வந்த கூட்டத்திற்கு உணவளிக்க கூட ஒரு சிறுவனிடம் ரொட்டிகளையும் மீன்களையும் அவர் இரவல் வாங்க வேண்டியது இருந்தது. இரவல் வாங்கிய படகில் இருந்து பேசினார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இயேசு கூறியது ஞாபகம் இருக்கிறதா? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஒரு உண்மையை விளக்குவதற்கு அவர் ஒரு நாணயத்தை இரவல் வாங்க வேண்டியது இருந்தது. எருசலேமிற்குள் சவாரி செய்ய ஒரு கழுதையை இரவல் வாங்கினார். பஸ்காவை கொண்டாட ஒரு அறையை இரவல் வாங்கினார். அவர் இரவல் வாங்கிய சிலுவையிலே தான் மரித்தார். அந்த சிலுவை பரபாசிற்காக வைக்கப்பட்டிருந்தது. அவர் மரணமடைந்த பின்னும் இரவல் வாங்கிய கல்லறையிலே தான் அடக்கம் பண்ணப்பட்டார். அது அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்புக்கு சொந்தமாயிருந்தது. ஏழ்மை என்பது ஒரு சாபம். அதையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். செல்வமும் எப்படி சாபம் என்பதை யாக்கோபு நமக்கு காண்பிக்க போகிறார். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று பவுல் எழுதியிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காரியத்திலே யாக்கோபின் கருத்தும் பவுலின் கருத்தும் ஒன்றுதான். நீங்களும் கூட தவறான காரியத்திற்காக உங்கள் செல்வத்தை செலவு செய்யலாம். தவறான ஒரு வங்கியிலே உங்கள் பணத்தை நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டிருக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 என்ன சொல்கிறது? வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். எல்லா வங்கிகளுமே எங்கே நம்முடைய பணத்தை சேமிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் ஒரு வங்கி வைத்திருக்கிறேன்,
அங்கே உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறார். யாக்கோபு செல்வந்தர்கள் மேல் எப்படி கடினமாய் பேசுகிறார் என்பதை 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவருடைய ஜெபமும் வாழ்க்கை தத்துவமும் நீதிமொழிகள் 30:8 இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதி என்ன சொல்கிறது? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. வறுமை பிரச்சனைக்கு கடவுள் தரும் தீர்வு என்ன? ஏழைகள், சோம்பேறிகள், மேலும் வெறுமனே சுற்றித் திரிபவர்கள் மற்றும் பின்தங்கியவர்களை கவனித்துக் கொள்வதற்காக பணக்காரர்களை கொள்ளையடிப்பதல்ல. ஏழைகள் உதவிகளை பெற்றுக்கொள்வதாலே ஏழைகளின் கண்ணியம், சுயமரியாதை, நேர்மை மற்றும் மரியாதை அளிக்கப்படுவதில்லை. இங்கே தேவன் குறிவைப்பதெல்லாம் செல்வந்தர்களின் தலையை அல்ல, அவருடைய வயிற்றையும் அல்ல, அவருடைய இருதயத்தை குறிவைத்து பேசுகிறார். விசுவாச ஐக்கியம் எனப்படும் திருச்சபை ஐக்கியத்திற்குள்ளே காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளைத்தான் யாக்கோபு கண்டிக்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். என் சகோதரரே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்கு அரை சகோதரராக இருந்தாலும் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று முழு பெயரையும் உச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தர் என்றும் கூறுகிறார். இயேசுவின் தெய்வீகத்தை குறித்த ஒரு தெளிவான அறிக்கை இது. இயேசு கிறிஸ்துவோடு ஒரே வீட்டிலே வளர்ந்த ஒருவர் இயேசுவின் தெய்வீகத்தை குறித்து அறிக்கையிடுவதை விட பெரிய காரியம் வேறு எதுவும் இல்லை. ஆம், நாமும் மிக தெளிவாக யாக்கோபை போல மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய முடியும். இங்கே யாக்கோபு வலியுறுத்துவது என்ன? நாம் ஆவிக்குரிய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அது சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. விசுவாச ஐக்கியத்திலே அனைவருமே கிறிஸ்துவின் சரீரத்தின் பகுதிகளாக இருக்கிறோம். உங்கள் திருச்சபை எதுவாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளுக்குள்ளே உண்மையான ஒரு ஐக்கியம் உண்டு. மற்ற திருச்சபைகளில் உள்ள விசுவாசிகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களோடு உங்களுக்கு உண்மையான ஐக்கியம் உண்டா? எல்லா பெயர் பலகைகளையும் தாண்டி விசுவாசிகளின் ஐக்கியம் இருக்க வேண்டும். யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதும் பொழுதும் எல்லா நிலைகளில் இருக்கும் விசுவாசிகளுக்காகவும் தான் இதை எழுதியிருக்கிறார். செல்வந்தர்கள், ஏழைகள், சாதாரணமான மக்கள், சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அடிமைகள், சுயாதீனமானவர்கள், கிரேக்கர்கள், யூதர்கள் மற்றும் யூதர் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், இவர்கள் எல்லாருக்காகவும் தான் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் அனைவருமே அங்கங்களாக இருக்கிறோம். நட்பும் ஐக்கியமுமே விசுவாசிகளை இணைக்கும் ஒன்றாய் இருக்க வேண்டும். எனவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக என்று இங்கே யாக்கோபு எழுதுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீர்கள், மற்றும் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவராக இருக்கிறார் என்றால் அவர் உங்கள் சகோதரராக இருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரனோ சகோதரியோ உங்கள் ஐக்கியத்தை தேடி வருகிறார்கள் என்றால் அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அவரும் உங்களைப் போலவே சிலுவை அடிவாரத்திலே வந்து நிற்கிறார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலேயும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செல்வந்தர்கள் என்றும் ஏழைகள் என்றும் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருந்தார். உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பிய பொழுதுதான் பேதுருவும் இதை கற்றுக்கொண்டார். பரலோகத்திலிருந்து கீழே இறக்கப்பட்ட ஒரு துப்பட்டியில் சுத்தமான மிருகங்களும் அசுத்தமான மிருகங்களும் காணப்பட்ட பொழுது இந்த சத்தியத்தை அவர் புரிந்து கொண்டார். கடவுளை பொறுத்தமட்டிலும் ஒருவன் ஏழை என்றோ பணக்காரன் என்றோ உலகில் எந்த அந்தஸ்தில் இருக்கிறான் என்றோ எந்த வித்தியாசமும் அவருக்கு இல்லை. எல்லா மனிதர்களையும் அவர் ஒன்று போலவே பார்க்கிறார். இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக யாக்கோபு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது. யூத கிறிஸ்தவர்கள் தாங்கள் கூடும் இடத்தை ஜெப ஆலயம் என்று அழைத்தார்கள் என்பது இங்கே தெளிவாகிறது.
அவர்கள் எந்த கட்டிடங்களையும் கட்டவில்லை. அடிக்கடி வீடுகளில்தான் கூடினார்கள். ஆனால் பல இடங்களில் அவர்கள் ஒரு ஜெப ஆலயத்தை வாடகைக்கு எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை கூடினார்கள். எனவே யூதர்களின் கூட்டத்துடன் முரண்படவில்லை. சரி, பொன் மோதிரம் அணிந்த மனிதன் என்பது அவன் ஒரு மோதிரத்தை மட்டுமே அணிந்திருந்தான் என்று அர்த்தமல்ல. எல்லா விரல்களிலும் தங்க மோதிரங்கள் இருந்தன என்று கூறலாம். அது செல்வத்தின் சான்றாகும். அடுத்து, மினுக்குள்ள வஸ்திரம் என்பது அவன் நேர்த்தியான ஆடைகளை அணிந்திருந்தான், பிரகாசமான ஆடைகளை அணிந்திருந்தான் என்று சொல்லலாம். அதாவது அந்த ஏழையின் உடையோடு ஒப்பிடும் பொழுது அந்த செல்வந்தன் ஆடம்பரமாக இருந்தான். சிலர் கண்களை சற்று மூடுவதற்காக ஆலயம் செல்கிறார்கள். இன்னும் சிலர் மற்றவர்களின் உடைகளை பார்க்க செல்கிறார்கள் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயத்திற்கு செல்லும் நேரத்தை ஆடைகளை அணியும் நேரமாக மாற்றியுள்ளோம். ஏராளமான மக்கள் அதிகமான சிறப்பான உடையணிந்து தேவாலயத்திற்கு வருகிறார்கள். அது பளபளப்பாகவும் ஆடம்பரமாகவும், மேலும் சிலருடைய உடை ஆபாசமாகவும் வீணானதாகவும் இருக்கிறது. இந்த பணக்காரர் தங்கள் கொடிகளை பறக்கவிட்டு எக்காலங்களின் ஆரவாரத்துடன் தேவாலயத்திற்குள்ளே நுழைகிறார்கள். அங்கே அணிவகுப்பும் அலங்காரமும் நடக்கிறது. அவர் தனது தங்கமயமான உடையிலே ஏறி செல்வது போல இருக்கிறது. அவரது ஓட்டுநர் அவருக்காக கதவை திறக்கும்போது வெளியே வருகிறார். அவர் மயிலை போல துள்ளி குதித்து உள்ளே செல்கிறார். அவர் பணக்காரர். மேலும் லாசருவின் உண்மை கதையிலே கர்த்தராய் இயேசு பேசிய ஐஸ்வர்யவானை போல இருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தான் என்றால் வாழ்க்கை அவனுக்கு ஒரு தொடர்ச்சியான விருந்து என்று பொருள். இதற்கு நேர்மாறாக யாக்கோபு இங்கே குறிப்பிடும் ஏழை மனிதன் பழைய மற்றும் கிழிந்த ஆடைகளுடன் வருகிறான். அது சுத்தமாக இருக்கலாம், ஆனால் அவன் ஒரு ஏழை என்பதற்கான சான்றுகள் அவன் உடையிலே தெரிகிறது. ஞாயிற்றுக்கிழமைக்கென்று வித்தியாசமான ஆடை அவனிடத்தில் இல்லை. யாக்கோபு இவர்கள் இருவரையும் ஒருவருக்கு எதிராக ஒருவரை வைக்கிறார். ஒருவர் சமூக ஏணியின் உச்சத்தில் இருக்கிறார், மற்றவர் ஏணியின் அடித்தளத்தில் இருக்கிறார். நமது பணக்கார சமூகத்திலே நாம் மற்ற சந்தர்ப்பங்களை உடையணிய ஒரு சாக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் நிச்சயமாக பலர் அதை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இன்று தேவாலயத்தை பயன்படுத்துகிறார்கள். போதகர் ஒருவர் தன் அனுபவத்தை கூறும் பொழுது, திடீரென்று ஒரு நாள் அவர் வித்தியாசமான உடை அணிய வேண்டும் என்று திட்டமிட்டு மிகச் சிறப்பாக விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு முன்னால் நின்று ஆராதனை நடத்தி கொண்டிருந்திருக்கிறார். அந்த சபையிலே உள்ள மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் அன்று தனது மனைவியோடு ஆலயத்திற்கு வந்திருந்தார். அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் எந்த ஆடம்பரமும் இல்லாமல், ஆனால் சரியான உடையோடு வந்திருந்ததை போதகர் பார்த்தார். இந்த காட்சி அவருடைய உள்ளத்தை தொட்டது. அதற்கு அடுத்த வாரம் முதல் தான் வழக்கமாக அணியும் ஆடைகளுடன் ஆலயத்தின் முன்னாலே நின்று ஆராதனை நடத்தினேன் என்று சாட்சி சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நம்முடைய உடைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் பாருங்கள். யாக்கோபு 2:3. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால். இது எப்படி இருக்கிறது என்றால், ஏழையான ஒரு மனிதன் ஆலயத்திற்கு வரும்பொழுது கடைசி இருக்கையிலே உட்காரும்படியாய் சொல்வதோ அல்லது ஓரமாக நிற்கும்படி சொல்வதையோ குறிக்கிறது. அந்த காலங்களிலே தேவாலயத்திலே முன்பக்கம் ஒரு சில இருக்கைகள் மட்டும்தான் இருந்திருக்கும். அதில் சமுதாயத்திலே முக்கியமாய் கருதப்பட்டவர்கள் அமர்வார்கள். ஒரு காலத்திலே அமெரிக்க நாட்டிலும் கூட இருக்கைகளுக்காக பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வாசலும் தனியாக இருந்திருக்கிறது. பணம் கொடுத்தவர்கள் மட்டும் அந்த வாசல் வழியாய் வந்து அந்த குறிப்பிட்ட நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாருக்கு அருகிலேயும் நீங்கள் உட்கார முடியாது. இன்றும் சில திருச்சபைகளிலே ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நபர்கள்தான் குறிப்பிட்ட இருக்கைகளிலே உட்காருகிறார்கள். புதிதாக யாராவது வந்து அங்கே உட்கார்ந்து விட்டால் நீங்கள் வேறு இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அங்கே உண்டு. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிற பாருங்கள். யாக்கோபு 2:4.
உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா? அந்த நாட்களில் தேவாலயத்திற்குள்ளே வந்த பணக்காரர்களையும் ஏழைகளையும் குறித்து யாக்கோபு சொல்லிய பின் அவர்கள் எப்படி வேறுபாடு பார்த்து தவறான எண்ணங்களோடு நியாயம் தீர்க்கிறவர்களாக இருந்தார்கள் என்பதை கண்டிக்கிறார். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே சிந்தனை செய்து பார்ப்போம். நம்முடைய திருச்சபை சூழ்நிலையில் செல்வந்தர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கனப்படுத்தி அதே நேரம் ஏழை எளிய மக்களை கனவீனமாக நடத்துகிறோமா? வெளியே அவர்கள் அணிந்திருக்கிற உடையை கொண்டு அவர்களை நாம் நிதானிக்கக்கூடாது. ஒருவேளை அவர்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் அவர்களை தாழ்மையாய் நடத்தக்கூடாது. திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுதும் எல்லாரோடும் சேர்ந்து திருவிருந்திலே பங்கு பெறுவதிலே உங்களுக்கு கூச்சம் இருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் இன்னமும் வேதத்தை சரியாய் அறியவில்லை என்பதுதான் தெரிகிறது. இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் ஐக்கியத்திற்குள்ளே நீங்கள் அனைவரையும் ஒன்று போல நடத்த வேண்டும். ஒருவரோடு ஒருவர் ஒன்று போல பழக வேண்டும். செல்வந்தர்கள் ஒரு கூட்டமாகவும் சாதாரணமான மக்கள் ஒரு கூட்டமாகவும் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் ஒன்று என்ற உணர்வோடு கூட ஒருவரோடு ஒருவர் பேசி தேவையான நேரங்களிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் அனுபவம் பெற்று ஒரு குடும்பமாய் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையான சாட்சியாய் வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். மறுமுறை நீங்கள் தேவாலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது இதுவரை நீங்கள் கவனிக்காமல் இருந்த அல்லது கண்டுகொள்ளாமல் இருந்த சிலரை சந்தித்து ஆலய ஆராதனை முடிந்தவுடன் அவர்களோடு பேசி அவர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்களும் அவர்களுக்கு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் என்ற உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்தவர்களாய் ஒரு மாற்றத்தை காண்பிக்க கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒருவேளை சிலருடைய முகங்கள் உங்கள் கண்முன் வரலாம். அடுத்து நீங்கள் ஆலயம் செல்லும் பொழுது இதை கேட்டு சத்தியங்களை மறுமுறை நீங்கள் தேவாலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது இதுவரை நீங்கள் கவனிக்காமல் இருந்த அல்லது கண்டுகொள்ளாமல் இருந்த சிலரை சந்தித்து ஆலய ஆராதனை முடிந்தவுடன் அவர்களோடு பேசி அவர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்களும் அவர்களுக்கு சகோதரர் அல்லது சகோதரிகள் என்ற உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்தவர்களாய் ஒரு மாற்றத்தை காண்பிக்க கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒருவேளை சிலருடைய முகங்கள் உங்கள் கண்முன் வரலாம். அடுத்து நீங்கள் ஆலயம் செல்லும் பொழுது இன்று கேட்ட சத்தியங்களை மனதிலே வைத்து உங்கள் சாட்சியை நிலைநிறுத்துங்கள். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, நாங்கள் கேட்ட வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உம்மை நேசிக்கிற நாங்கள் எங்களுடைய சபையிலோ சமுதாயத்திலோ ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு பார்க்காமல் விசுவாசிகளாக பார்க்கவும் மற்ற விசுவாசிகளை இணையானவர்களாக கருதவும் உம்முடைய அன்பினாலே அவர்களை நேசிக்கவும் எங்கள் வாழ்க்கையிலே அனைவருக்கும் ஒன்று போல முக்கியத்துவம் கொடுக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாளாய் மாறட்டும். நீர் எங்களிலே தந்திருக்கிற உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுக்கு தேவையான மன தாழ்மையை தாரும். நாங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எந்த உடைகளை ஏன் உடுக்கிறோம் என்ற உணர்வோடு கூட அதிலும் நாங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். கர்த்தருக்குள் நீங்கள் எடுத்த தீர்மானங்களை தைரியத்தோடு நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ, பயத்தோடு. ஆப்ஷன் பி, கீழ்ப்படிதலோடு. 1005 Q&A. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பொழிய செய்கிற தேவன் இன்றைய மன்னா மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தந்துள்ளார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய தேவைக்கேற்ப இன்று போஷித்திருப்பார் என்று நம்புகிறோம். அன்பு நேயரே, நாம் அனைவரும் தெய்வ சாயலாக படைக்கப்பட்டுள்ளோம். தேவ அன்பு நம் உள்ளத்தை நிறைக்கும் போது அவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பது தவிர வேறு எந்த வகையிலும் பார்க்க மாட்டோம், பார்க்கவும் கூடாது. மகிமையுள்ள தேவன் முன் நாம் சுத்த மனசாட்சியோடு நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. யாக்கோபை போல நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையுள்ளவர் என்று மற்றவர் முன்னால் அறிக்கை செய்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தேவன் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். யோபு 8:21.